எல்லாருக்கும் வணக்கம். மகுடம் மகுடம் எங்கள் டீமுக்கு ரொம்ப க்ளோஸான ஒரு படம் ஃபார் மெனி ரீசன்ஸ். மெயின் ரீசன் விஷால் ஃபஸ்ட் டைம் டைரக்ட் பண்ணுறாரு இந்த படம். அண்ட் அதில் ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் எப்போவுமே இருக்கும். ஒரு ஃபஸ்ட் கிட் மாதிரி தான், ஒரு ஃபஸ்ட் டைரக்ஷன், ஒரு ஃபஸ்ட் ப்ரொடக்ஷன், ஒரு ஃபஸ்ட் மூவி. ஸோ அதோட ஹார்ட் ஒர்க், அதோட இந்த ட்ரைலர் கட்டோட பின்னாடி அவங்களோட எஃபர்ட்ஸ் இதெல்லாம் நாங்கள் இன் பர்சன் பார்த்ததுனால சொல்கிறோம். ஹீ டோட்டலி டிசர்வ்ஸ் அ குட் அப்ளாஸ். ட்ரைலருக்காக இருக்கட்டும், படத்துக்காக இருக்கட்டும். நான் டப்பிங் பண்ணி முடிச்சுட்டு என்னால் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் என்னால் இருக்குது அதிலேருந்து வெளில வரவே முடியல. ஏன்னா அந்தளவுக்கு சில கேரக்டர்ஸ் மட்டும் நம்மக்கிட்ட இருந்து ரொம்ப எனர்ஜியும் ரொம்ப அட்டென்ஷனையும் கிராப் பண்ணோம். ஸோ இந்த படத்தில் அன்னபூர்ணி என்னோடய ரோல் பேர். அது அந்த மாதிரி ஒரு ரோல் எனக்கு அமைஞ்சுது. அண்ட் டைரக்டர் ரொம்ப அழகாக எழுதியிருக்காரு என்னோடய ரோல். அண்ட் நான் பர்சனலாக என்னோடய கெரியரில் எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும். அதில் நான் அன்னபூர்ணியை கண்டிப்பாக லிஸ்ட்டில் சேர்த்துப்பேன். அந்த மாதிரியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரோல். அண்ட் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன் இதில். நான் ஃபஸ்ட் டைம் இன் தமிழ் ஸ்டண்ட்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் சாங் எனதும் விஷால்தும் அந்த நச்சிந்தி மச்சானே பெரிய ஹிட்டு. அண்ட் இந்த படத்தில் எல்லாமே ஒரு பாசிட்டிவாக ஒரு எபிசோட் அமையுது. ஸோ அதே மாதிரி படமும் August 14th ரிலீஸ் ஆகுது. அதுவும் ஒரு நல்லபடியாக அமைஞ்சு எல்லாருக்குமே பிடிச்சி. இது விஷாலோட ஃபஸ்ட் டைரக்டரல் பிக் ஹிட் மூவியாக இருக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் பர்சனலாக. ஆஸ் அ ஃப்ரெண்ட், ஆஸ் அ வெல்விஷர், ஆஸ் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட், ஐ விஷ் ஹிம் ஆல் தி வெரி பெஸ்ட். அண்ட் ஐ விஷ் த என்டையர் டீம் ஆஃப் மகுடம் எங்களுக்கு லக் அண்ட் பாசிட்டிவிட்டி கொண்டு வரணும் அப்படின்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். அண்ட் ஜிவியோட மியூசிக் நீங்கள் ஆல்ரெடி கேட்டீங்க. எங்கள் சாங் அதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண லிங்கா எல்லா சாங்ஸுமே நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு கமர்ஷியலான ஒரு படத்தை பார்த்துட்டு வெளியில் போகிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக இருக்கும். அதில் எந்த மெஸ்ஸப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் என்டையர் டீம் அந்த சூப்பர் குட் ஃபிலிம்ஸ், ஆர்பி சௌத்ரி சார் இன்றைக்கி நம்ம கூட இல்லைனாலும் அவரோட ப்ரொடக்ஷனில் வர்ற இந்த படம், விஷாலோட ப்ரொடக்ஷனில் கம்பைண்டாக வர இந்த படம், அவர் எங்கே இருந்தாலும் இந்த படத்தை பார்த்து ப்ரௌடாக ஃபீல் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் எங்களோட கோஸ்டார்ஸ், எங்களோட டெக்னீஷியன்ஸ் எல்லாரையுமே அடுத்தடுத்து ஈவெண்ட் இருக்கிறதுனால எல்லாருமே வரிசையாக பேசுவேன். பட் இன்றைக்கி ட்ரெய்லரோட ஸ்பெஷல் அட்டென்ஷனாக இருக்கிறதுனால ட்ரெய்லர் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தை August 14th எல்லாருமே தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ. எனக்கு முதல்ல இந்த திரைப்படம் அமைச்சு கொடுத்த, அதாவது ஒவ்வொரு நடிகனுக்கும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஏற்படும் கெரியரில். அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எல்லோரும் they'll write him off or write her off. அவ்வளோதான், இதோட முடிஞ்சிடுச்சு, கெரியர் முடிஞ்சிடுச்சு, இதோட எழுந்திரிச்சு வர முடியாது அப்படின்ற ஒரு சூழ்நிலை வரும்போது when everyone wrote me off, there were 2 people. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் 14 months நான் வீட்டில் உட்காந்தேன் நடிக்க முடியாமல். ஏன்னா சில பேர்னால அது நான் சொல்ல விருப்பப்படல. அது ஓகே, அது ஒரு ஃபேஸ். பட் எனக்கு ஆர்பி சௌத்ரி சார் கூப்பிட்டு, முக்கியமாக இந்த தருணத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம், நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நான் ஏன் எல்லோரும் உழைக்கிறேன், 24 மணி நேரம் நான் எப்போ தூங்குறேன், எப்போது எந்திரிச்சு இப்போ வேலை செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னாங்க. உண்மையிலே ஒரு வருடம் என்னோடய பர்சனல் லைஃப் ரொம்ப ரொம்ப பாதிச்சு இருந்தாலும் இந்த படம் நல்லா வெற்றிகரமாக வரணுன்றதுக்காக என் கூட இருந்து என் கஷ்டங்களில் என்னை ஊக்கப்படுத்தி என்னை இந்த நாள், இந்த நேரம், இந்த நொடி உங்கள் முன்னாடி இவ்வளோ பாசிட்டிவாக நிப்பாட்டினதுக்கு காரணமாக இருந்தால் என்னை வருங்கால் மனைவி, என்னோடய துணைவி சாய் தன்ஷிகாவுக்கு நான் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். நன்றி சொல்லணும். பிகாஸ் வேறு யாராவது தான் பிச்சுக்கிட்டு ஓடிட்டு இருப்பாங்க இந்நேரம். எனக்கு ஆர்பி சௌத்ரி செகண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், ஐ ஷுட் தேங்க் ஆர்பி சௌத்ரி சார். அந்த நேரத்தில் எனக்கு என் மேலே கொடுத்த கான்ஃபிடென்ஸ். இதெல்லாம் தாண்டி ஒரு நபருங்க, ஒரே ஒரு நபர், திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன். அந்த திருப்பூர் சுப்பிரமணியம் அண்ணன் கொடுத்த அந்த ஒரு ஊக்கம், அந்த ஒரு நம்பிக்கை, அது வீண் போகக்கூடாதுன்றதுனால்தான் நான்
என்னோட உழைப்பு அதிகரித்து இந்த படம் நன்றாக கொண்டு வரணும். தமிழ்லேயும் சரி தெலுங்குலேயும் சரி இந்த படம் இப்போ ஆகஸ்ட் 14th திரைக்கு வரப்போகுது. ஒவ்வொரு நாளும் உழைக்கும் போது நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற ஒரே விஷயம், அவர் என் மேலே வச்சுருந்த அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது. அவருக்கு நான் வந்து நன்றின்னு சொல்கிறத விட அவருக்கு கடமைப்பட்டிருக்கேன். ஒருத்தர் எழுப்பி விட்றாங்க பாருங்களேன், அந்த நேரத்தில் யாருமே இல்லாத சமயத்தில் எழுப்பி விட்டு போடா போய் வேலை செய், உன்னால் முடியும் அப்படின்னு சொல்லி எனக்கு கொடுத்த ஊக்கம்தான் இந்த மகுடம் திரைப்படத்துக்கோட சக்ஸஸ்க்கு முக்கியமான காரணம். எங்களோட உழைப்பு முன்பின் அதுக்கப்புறம் தான், அதுக்கு பிஃபோர் வந்து கொடுத்த ஊக்கம், கொடுத்த அந்த பிளாட்ஃபார்ம் திருப்பூர் சுப்பிரமணியனுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த ஜிவி பிரகாஷ்ன்ற ஒரு 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 டெக்னீஷியன் இருக்கானே, உண்மையிலேயே ஒரு வரங்க, ஒரு புதுமுக இயக்குனருக்கு ஒரு வரம். நான் எப்படி ஜிவிக்கு நன்றி சொல்லுன்னு தெரில. ஏன்னா ஒரு 3 வாட்டி நேஷ்னல் அவார்டு வாங்கினவர் வாசிச்சுட்டு இருக்காப்புல. முக்கியமாக எந்த சாங் தான் உமாதேவி மேடம் நின்றுட்டு இருந்தாங்க. நான் சம்மந்தமே இல்லாமல் டான்ஸ் மாஸ்டர் அசர் கூப்பிட்டேன். டார்லிங் இல்லை டார்லிங் இந்த மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு எதோ பண்ணிகிட்ருக்கேன். இப்படி பார்த்தாப்புல என்னை திட்ட போகிறாப்புலையா, ஏன்னா நான் என்ன அறியாமல் நான் கொஞ்சம் அத்துமீறலாக போயிட்டேன். டார்லிங் எனக்கு இப்படியே அப்படியெல்லாம் ஏதோ பண்ணேன். இவர் என்ன பண்ணுறாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள், நான் ஈவினிங் வந்து நான் கரெக்டாக பண்ணுறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புலங்க. எனக்கு அவர் கொடுத்த அந்த ஸ்பேஸ்னால தான் 5 பாடல்களும், எஸ்பெஷலி கிளைமேக்ஸ் சாங் நீங்கள் இன்னும் நாளைக்கு தான் வெளியிட போகுது, ட்ரெய்லர் ஆகட்டும், எல்லாமே வந்து ஒரு அந்த லைஃப் கொடுத்துருக்காப்புல. இந்த படத்துக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், இஸ் பின் லைக் இது அண்டர்ஸ்டுட். ஒரு புது இயக்குனருக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு பாடல்கள் அமைச்சு கொடுக்குற ஈகோ இல்லாத ஒரு மியூசிக் டேரக்டர். இல்லைனா அப்படியே வெளியில் கை கட்டிக்கிட்டு நின்றுட்டு இருக்கணும், அவர் என்ன வாசிக்க போகிறாருன்னு தெரில, அப்படியே கொடுப்பாங்க ஒரு சாங், அப்படியே எடுத்துகிட்டு போய் ஷூட்டிங் பண்ணோம். ஆனால் அப்படி கிடையாது, அவ்வளோ இடம் இருந்ததுனால தான் ஐம் ரியலி தேங்க்ஃபுல் டு ஜிவி. அண்ட் எஸ் அஃப்கோர்ஸ் தெர் இஸ் இந்த ஆள் இருக்கானே ஜான் விஜய். முதல் தடவை ஜான் விஜய்னால் ஜாதி சண்டைனால நான் வந்து லயோலா காலேஜில் எனக்கும் இவனுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஃபஸ்ட் டைம் ஆக்சுவலாக அப்போ தான் எனக்கு தெரியும் ஜான் விஜய் என் சீனியர், அவ்வளோ க்ளோஸ் கூட இல்லை. ஆனால் இவனால் வந்து ஒரு பெரிய கலவரமே நடந்தது லயோலா காலேஜில். நான் இப்படி நின்றுட்டுருக்கேன், வந்து எங்கே இருக்கான் அந்த ஜான் விஜயன் தெரிலங்க, அவர் எனக்கு தெரியாதுங்க, சீனியரு. நானே எப்போயோ ஒரு வாட்டி தான் கிளாஸுக்கு வருவேன். தேடிட்டு இருந்தாங்க ஜான் விஜய்க்காக. அப்போலேருந்து தெரியும் இந்த மனுஷன். இவரை கூப்பிட்டு நடிக்க சொல்லி வி போத் அந்த நடிக்க ஆரம்பிக்கும் போது ஜான் எப்போவுமே வந்து ஃபுட்டேஜ் இவ்வளோ கொடுப்பாரு, எல்லாமே நல்லா இருக்கும். ஆனால் எல்லாமே சாப்பிட முடியாது இல்லையா, ஓரளவுக்கு தானே நம்ம பசிக்கு, அவ்வளோதான், அதுதான் எடுத்துக்கணும். ஜான் ஒரு குழந்தை மாதிரி. இப்போ கூட எனக்கு பாருங்களேன் அந்த பிளாக்கில் அது ஏதோ, ஏன்னா நாங்கள்லாம் நானும் உதயாலாம் வந்து ஒரு நாள் எங்களுக்கெல்லாம் அந்த டைமில் கிளப்புக்குள்ளே வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்தாலாம் கிளப்புக்குள்ளே என்ட்ரி. அப்போது நாங்கள்லாம் வந்து ஐ திங்க் ஸ்கூல் தானே ஜான், அப்போ நாங்கள்லாம் நின்றுட்டுருக்குறோம் கிளப்பில். என்ட்ரியில் ஒரு தலைவர் நம்பால், ஒரு லுங்கி, ஒரு சட்டை, ஒரு கூலிங் கிளாஸு, அப்போது ரேபேனு, அது வேறு, அது நான் சொல்லக்கூடாது, அது டிஸ்க்ளைமர் கார்டு வச்சுக்கிட்டு அவர் பாட்டு உள்ள பவுன்ஸ் தள்ளுற யாரு நம்ம டெப்யூட்டி சிஎம் எல்லாம் நின்றுட்டுருக்கோம், நாங்கள்லாம் நின்றுட்டுருக்கோம். இவர் வந்து தள்ளுற யாருமே இல்லைங்க, பொண்ணு நோ கேர்ள் ஃப்ரெண்ட் கூட, அவர் பாட்டு உள்ளே போகிறாருங்க கிளப்புக்குள்ளே. எங்களுக்கு வேந்து யாரா வேண்டாலும் இப்படி ஒரு ஆட்டிடியூட், இப்போ வரைக்கும் அதே ஆட்டிடியூட் வச்சுருக்காப்புல. அதுதான் நான் பயன்படுத்தினேன் இந்த படத்தில் வந்து பயன்படுத்தியிருக்கேன். இன்னொன்று முக்கியமாக எனக்கு இளையராஜா சாருக்கு நான் மிக்க நன்றி சொன்னேன். நான் மிகப்பெரிய ரசிகன், அவரை நான் பயன்படுத்திக்கிட்டு இந்த படத்தில் வந்து நான் ஒரு விஷயம் பண்ணியிருக்கேன். ஸோ மீடியாவுக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் மச் டைம் ஆஃப் யூ. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. தேங்க்யூ, they all family to me. I have never treated them as media. Thank you so much.